அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஓரிரு கவள உணவுக்காக அல்லது ஓரிரு பேரிச்சம்பழங்களுக்காக மக்களிடம் அலைபவன் ஏழை அல்லன். மாறாக தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பொருளாதார வசதியை பெற்றிருக்க மாட்டான். அவனுடைய நிலைமையை அறிந்து மக்களும் அவனை தேடிச் சென்று தர்மம் வழங்க மாட்டார்கள். தனது தேவைக்காக யாரிடமும் வலியச் சென்று எதையும் கேட்க மாட்டான். இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவனே உண்மையான ஏழை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1479. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் உதவி பெறுவதற்கு தகுதியான அந்த ஏழை யார் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட இந்த அம்சங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான ஏழைகள். அவர்களுக்குத்தான் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அன்பளிப்பு என்ற பெயரில் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். தர்மம் என்று எடுத்துக்கொண்டால் அவை ஏழைகளுக்கு உரியவை. அந்த ஏழை யார் என்றால் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த அம்சங்களுக்கு சொந்தக்காரர். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.